பைத்துல் முகத்தஸ் உமர் அலி ஆட்சி காலத்தை விட்டு கொள்ளப்பட்டுச்சு. உமர் அலி மதீனால இருந்து ஜெருசலம் போறாங்க, அதாவது பைத்துல் முகத்தஸ் போறாங்க. ஒரு வாகனம், ஒரே ஒட்டகம் தான் இருக்குது. அந்த ஒட்டகத்துல போறாங்க, நீண்ட தூரம். பைத்துல் முகத்தஸ் மதீனாவுக்கும் ரொம்ப தூரம். அப்போ உமர் அலி சொல்றாங்களாம், இப்படி நம்ம நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம கிட்ட ஒரு ஒட்டகம் தான் இருக்குது. ஒட்டகத்து மேல தொடர்ந்து போனா அது ஒட்டகத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். எப்படி அந்த பிரயாணிக்கு, அந்த கால்நடைக்கு செய்யக்கூடிய அநியாயம் சரீத் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? மனிதர் மட்டுமல்ல, கால்நடைகளும் அநியாயம் செய்யாதீங்க, கால்நடை அடிமையுமே நடத்தாதீங்க, அதுவும் சரிசமமா நடத்துங்கன்னு உமர் அலியா சொல்லி காட்டுறாங்க. அந்த ஒட்டக செய்ய அநியாயம். எனவே மூணு அடிப்படையில போறாங்க. முதல் அடிப்படை என்னன்னு சொன்னா, உமர் சொல்றாங்க, நான் முதல்ல உட்காந்துக்கிறேன், நீ ஒட்டகத்தை இழுத்துட்டு போற மாதிரி போ, நீ ஒட்டக ஓட்டியா போ, இது முதல். ரெண்டாவது, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீ ஒட்டகத்தை இழுத்துட்டு போ, நான் ஒட்டகத்தை நான் இழுத்துட்டு போறேன், நீ ஒட்டகத்தை மேல நீ உட்காந்துக்க. அந்த அவங்க அடிமை உமர் அடிமையை கூட்டிட்டு போறாங்க. அந்த அடிமை பேர் சாலிம் ஒருத்தர் கூட்டு போறாங்க. முதல்ல ஒட்டகத்து மேல நான் உட்காந்துக்கிறேன், நீ ஒட்டக கடிவாளை பிடிச்சி இழுத்துட்டு போ. ரெண்டாவது, ஒட்டகத்து மேல நீ உட்காந்துக்க, நான் ஒட்டக கடிவாளை பிடிச்சி இழுத்துட்டு போறேன். யார் சொல்றா? ஜனாதிபதி அமீல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க, ஒட்டக கடிவாளை நான் பிடிச்சி இழுத்து போறேன், ஒட்டகத்து மேல அடிமை உட்கார்ந்து இழுத்துட்டு போறேன். மூணாவது, நம்ம ரெண்டு பேருமே நடந்து போலாம், ஒட்டகம் தனியா இலப்பாரி டயர்டு இல்லாம ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மூணு அடிப்படையில போறாங்க. இதே மாதிரி நீண்ட தூரம், நீண்ட நாள் பிரயாணம் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. கரெக்டா ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ் வர அந்த நேரத்துல, அந்த எல்லை அடையக்கூடிய நேரத்துல டைம் எப்படி வருது? ரெண்டாவது அடிப்படையில வருது. அதாவது உமர் ஒட்டகம் கடிவாளை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரியும், உமருடைய அடிமை சாலிம் ஒட்டகத்து மேல உட்கார்ந்து வர மாதிரியும் வருது. அப்படியே போறாங்க. சாலிம் உமரோட அடிமை ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்காரு, ஒட்டகத்தை உமரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அது அந்த மக்கள், ஜெருசலம் மக்கள் பார்த்து வியப்புன்னு விளிம்பிலே போயிட்டாங்க. ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டுடைய அதிபதி, இவரு ஒட்டக ஓட்டி மாதிரி பாகமா இழுத்துட்டு வராரு, ஒட்டகத்து மேல அடிமை உட்கார்ந்துட்டு வராரு, இப்படி எல்லாம் இஸ்லாம் இருக்குதான்னு சொல்லி வேப்பு விளிம்புக்கே போயிட்டாங்க. அததான் இஸ்லாம் சொல்ல வருது. யாரும் அடிமை கிடையாது, எல்லாருமே முதலாளி தான். யாருமே அடிமை கிடையாது, யாரும் தொழிலாளி கிடையாது. எல்லாத்தையும் சரி